பாடல் புத்தகத்தில் 217ஆம் பாடல் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாவமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட இந்தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட இந்தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனியும் எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. படி நான் பழக்கம் என்ன
பாடல் புஸ்தகத்தின் 183 பாடல் பாடுவோம். பாடல் புஸ்தகத்தின் 183 பாடல் பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. மார்போடு அணைப்பரே, மனக்கவலை தீர்ப்பரே. மார்போடு அணைப்பரே, மனக்கவலை தீர்ப்பரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah. ஜெபம் செய்வோம். யாரும் படிக்க
கண்கள் மூடி ஜெபி சமூகத்தில் இருக்கிறாம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நாம ஒருவருக்கிட்ட செய்யக்கூடாத ஒளிமத்தில் வாசம் பண்ணுகிறாங்க. இடைவிடாமல் ஆராதனத்தில் உலாவுகிற ஆண்டவர், கேராபின்களும் சேராபின்களும் தூதர்களும் தங்களையே மூடிக்கொண்டு எங்கள் தேவன் பரிசுத்தர் 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 சொல்லி இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிற மத்தியில் உலாவுகிற ஆண்டவர், வானோட சிங்காசனமா பூமியோட பாதபடி அவ்வளவு மகத்துவம் ஆண்டவர் சொல்றாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட ஏன் ஜனங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஏன் ஜனங்க, நான் பிடித்தெடுக்கப்பட்ட ஏன் ஜனங்க, நான் பசுத்தமாக்கப்பட்ட ஏன் ஜனங்க, எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ அவர் மத்தியில் இருப்பேன் சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர். அவர் வாக்கு மாறாத ஆண்டவர். வீட்டில் இருந்து நாளுக்கு போக வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற உங்க வாஞ்சை அவர் அறிந்து வச்சிருக்கிறார். எதற்காக அழைத்து வருகிறீங்களோ அந்த வாஞ்சை அவர் அறிந்து வச்சிருக்கிறார். அப்படி சமூகத்தில் வந்திருக்க நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த பதம் முழுவதும் சர்வ ஆண்டுடைய கண்கள் உங்களை என்னையும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நம்முடைய நடக்கையில, செய்கையில, பேச்சில, நம்முடைய பார்வையில, எண்ணங்கள், சிந்தனைகளை எல்லாவற்றையும் அறிந்து வச்சிருக்கிறாங்க. அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நேரத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? என் பேச்சில பாவம் இல்லாமல் போகாது. ஏன்னா பேச்சு சில பொய் வந்துடுது. வாழ்க்கை பெருமை வந்துடும், குரோதம் வந்துடும், மக்களை பற்றி தப்பான வார்த்தை பேசுறோம், மக்களை பற்றி குறை சொல்லிடுகிறோம். அப்படி சமூகத்து வந்திருக்க நாம சொல்லுது, தன்னை தாழ்த்தினோடு எவனோ அவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்தணும் எவன் அவன் தாழ்த்தப்படுவான். இப்படி சமூகத்து வந்திருக்க நாம அதை கத்தனை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். எப்பொழுதுமே விரோதம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வநல ஆண்டவர் இருக்கபடியா அப்படி சமூகத்தில் இருக்க நம்மை தாழ்த்து விதமாக இந்த பாவ அறிக்கை யார் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அநேக தேவனுக்கு பிரியமாக செஞ்சிருக்கலாம். அவருடைய சமூகத்தில் வரும்போது, ஒருமனப்பட்ட சமூகத்தை கூடி வரும்போது, அவரை ஆராதிக்க வரும்போது, அவர் நமத்துல சிவனை காண்டு வளர்க்கபடியா நம் குறைகள் குற்றங்களோடு காணப்படும் என்றால் நமத்தை வாசம் பண்ண மாட்டாரா? இந்த இரவில் கணத்தில் தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தமிழ்நாடுகளை போல நாம் நம்முடைய வழிகளை விட்டு வழியை அடைந்து போனோம். எங்களுடைய யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்காதவைகளை செய்யாமல் செய்யத்தக்காதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே அன்னாலும் ஆண்டவரே, தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குத்தத்தங்களிலே நீர் வாக்கியம் உள்ள குற்றவாளியாக எங்களுக்கு எழுதியதும் தப்பிதங்களை கிடைக்கிற கொடுமையாயிரும் பாவத்தில் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ளதாயே உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நாங்கள் இனிய தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு செய்கிறோம். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனே, அப்படி சமூகத்திற்கு நாம் பாவரிக்கை செய்யும் போது நம்முடைய தேவன் மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறாரா? தன்னை தாழ்த்தும் போது உங்களை உயர்த்துகிற ஆண்டவராக அப்படி சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? தெரிந்து கொண்டார் தெரிந்து
என்னாலும் சந்தோஷமே. நான் விசுவாசிப்பில்ல, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டு கழுவப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு 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 இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. மகா இறக்கம் கிருபை பரிசுத்தமுள்ள தகப்பனே, காலைக்கண்ட ஜனங்களை இரவு காண முடியலப்பா. அப்படிப்பட்ட உலகத்தில் ஆண்டவரே, எங்க திருச்சபையின் பிள்ளைகளையும் எங்க கிராமத்து ஜனங்களையும் நீ தெரிந்து வச்சிருக்கீங்களப்பா, எங்களை தெரிந்து கொண்டீங்களேப்பா. இந்த கிராமத்தை இந்த திருச்சபையை எனக்காக தெரிந்து வச்சிருக்கிறேன். இவர்கள் ஏன் துதிய சொல்லி எங்க பாவத்தெல்லாம் இரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி இப்படி சமூகத்தில் எங்களை அழைத்து வந்ததுக்காக சொல்றேன். இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அப்பா புதிய சிஷ்டியாக மாற்றி மாட்டவர்கள் இந்த இரவுக்கள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை ரத்தத்தால் கழுவி எங்களை தூய்மையாக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி இப்படி முத்திரைங்க மேல போடுங்கப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் பொருட்படுத்திக்கல வளவாங்கியா இருக்க பிள்ளைகளை நமக்கு நன்றி சொல்ல ஆயத்தமா இருக்க பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வாங்கப்பா. இந்த ஆராதனை முழுவதும் உங்க பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆராதனை காரணமாக யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 202 பாடல் பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 202 பாடல். பாடல் புத்தகத்தில் 202 பாடல். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாடல் புத்தகத்தில் 202 பாடல் பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஓடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஓடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த
அச்சயம் பச்சனம் ரட்சிப்பை எங்கள் அருளினதாவே. நிச்சயம் இயேசுவின் பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் இயேசுவின் பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. வெண்ணங்கி பொன்மொழி வாத்தியமே வீட்டில் ஜெயக்கொடியுடனே. வெண்ணங்கி பொன்மொழி வாத்தியமே வீட்டில் ஜெயக்கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்று மன்னனை சுத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்று மன்னனை சுத்தரிப்போம். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க கொடுக்கப்படுகிற சங்கீதம் சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் முடிவு வரை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் முடிவு வரை மாறி மாறி வாசிப்போம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுப்புத்திரரே, எதுவரைக்கும் மகிமையை அவமானப்படுத்தி வீணானது விரும்பி பொய்யை நாடுவீர்கள். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிவீங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே இந்த ஈழத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்தீர்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்போம் யார் என்று சொல்லுகிறவர்கள் அனைவர். கர்த்தாவே, உடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீ ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். இரண்டாவதாகவே நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அவர் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தை பூமி படைத்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரிடத்தில் உட்பவிக்கப்பட்டார். பொந்திய காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாலாற்றினார். மூன்றாம் நாள் மரித்தவுடன் எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ளவராகிய தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். அவருடைய
நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களையும் அவருடைய சமூகத்தை நாமத்தை மைப்படுத்தும்படியாக அவளை ஆராதிக்க முடியாது வந்திருக்க உங்கள் யாவரையும் சகல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சகல ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. நம் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்ச நடக்கும். டெய்லி வேலைக்கு போனோம். வேலைக்கு போனா சம்பளம், வேலைக்கு போனா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராதிப்பது நம்முடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு சம்பாதிச்சுக்க எனக்கு தெரியல, நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சுக்க எனக்கு தெரியல. உங்களுக்கு தான் தெரியும். எப்போ தெரியும்? தப்பா திறக்கும் போது. தப்பா திறக்கும் போது இப்போ தெரியாது. இப்போ டபுள் பேக்கர் கிறிஸ்மஸோட உடைக்கும் போது தான், கிறிஸ்மஸ் புது வருஷம் உடைக்கும் போது தான் தெரியும் நம்ம எத்தனை நாள் வேலைக்கு போயிருக்கோம், எத்தனை நாள் சம்பளம் வாங்கியிருக்கோம், எவ்வளவு நம்ம அக்கௌண்ட்ல ஏன் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் பணத்தை போடுவோம் பார்த்தீங்களா, சேர்ப்போம், வட்டியோடு வரும். போட்டுருக்கீங்களா? போஸ்ட் ஆஃபீஸில் வட்டி வரும். நீங்கள் போட்டுருக்கீங்களா? இல்லை, போடுங்க. லாட்ஸ் மேலாக கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் சரிங்களா? ஒவ்வொரு நாள் அவரை தேடுங்க. தேடும்போது உங்க கணக்கில் ஏறிட்டே பாயிண்ட் செரட்டே சரிங்களா? ஒவ்வொரு நாளும் தேடுங்க, ஒரு நாள் தேடுங்க. நாட்கள் பொல்லாத நாட்கள் இருக்குதாகியால் திருச்சபை மனம் திரும்பணும், திருச்சபை ஆண்டவரை தேடணும், திருச்சபை பரிசுத்தமா இருக்கணும், திருச்சபை உண்மையா இருக்கணும். எதுக்கு? அவருடைய வருகை சீக்கிரம். அவருடைய வருகை எப்போது? அநேக உலக அழின்னு சொல்லி காத்து இருக்காங்க. உலக அழின்னு சொல்லி ஆனா என்னைக்கு அவருடைய கண்கள் இந்த உலகத்தில் முடிகிறதோ அன்னைக்கு அவருடைய வருகை அவளுக்கு வந்துடுச்சு. ரெண்டாவது சான்ஸே கிடையாது. அது ஒரு வேதாந்தத்துல ஒரு ஐஸ்வர்யவானும் நரகத்தை போட்டாங்க. ஐஸ்வர்யவான் யார? பணக்காரப்பா எல்லாம் நரகத்து போவாங்களா? இல்லை, ஐஸ்வர்யவான் நரகத்தை போட்டாச்சு. அங்க இருந்து பரலோகத்தை பார்க்கிறாரு. ஒரு ஏழை லாசரு வீட்டு பக்கத்துல ஏழை பரலோகத்துல ஆபராத மடியில போய் இருக்கிறார். அவங்க ஐஸ்வர்யன் கேட்கிறாரு, ஐயா ரொம்ப இங்க வெக்க தீர அடிதாரு, தானமா இருக்குது, ஒரு சொட்டு தண்ணி அடிச்சீங்க எனக்கு ஊத்துங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் போது இந்த ஏழை அடிச்சத நினைக்கவே. அப்போ அந்த ஐஸ்வர்யன் சொல்றாரு, என்னன்னா நான் நரகத்துக்கு வந்துட்டேன், இனிமே எனக்கு வழியே கிடையாது. என் அண்ணன் தம்பி 5 பேர் இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? வீட்டுல இருக்கிறாங்க. அவங்களும் என்ன செய்யக்கூடாது? இந்த இடத்துக்கு வரக்கூடாது. உங்க பக்கத்துல லாஸ்ட் இருக்கிறாங்களா, அவனை அனுப்புங்க, போய் அவனை அனுப்புங்க. அப்பா சொல்றாரு, செத்தவன் பேய் சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. பேய்க்கு வைக்கணும். அவங்களுக்கு ஊழியக்காரர் இருக்கிறார். ஊழியக்காரர் செவிச்சேத சொல்ல, வார்த்தை சொல்ல, மனம் திரும்ப சொல்றதுக்கு அவங்க இருக்காங்க. அவங்க வார்த்தை கேட்டாலே போதும், இந்த நரகத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அப்போ உயிர் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப. மனம் ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் வரணும். ஒரு மாற்றம் இருக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெப ஜீவியத்திலே அவரை தேடுவதற்கு ஒரு மாற்றம் வரணும். ஒரு முறை ஒரு வேட்டையார் தன் வேலைக்காரனும் முதலாளி வேட்டைக்கு போனாங்க.
வேலைக்கு போனாங்க. 100 புறா வந்து செடிச்சது. அந்த சாப்பாடு சாப்பிடும் போது ஒரு புறா சுட்டுட்டாரு. ஒரு புறாவை எல்லாம் மற்ற புறா பறந்து போயிடுச்சு. இன்னொரு புறாக்கு சடைகள் அடிபட்டுச்சு. வேலைக்காரன் சொல்றாரு, பாப்பா அந்த புறாவை எடுக்க போ அப்படின்னா, அந்த செத்த புறாவை எடுக்க போகும்போது அந்த முதல் சொன்னாரா, இது செத்து போச்சு, இதை என்ன செய்யாத தொடாத. இன்னும் அடிபட்டு ஓடுது பாரு, அதை போய் அதை பிடிப்பு. எப்படின்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்கான், அதை போய் பிடிச்சு கொண்டு. அப்ப கொஞ்சம் தேவன் விசுவாசம் வைத்து விட்டு நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அவங்களால சாப்பாடு செய்வான். செத்து புறா பத்தி அது அங்கதான் இருக்கிறது, இங்க ஓடும். அது இங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆளுக்கு தேடி வரும் பார்த்தீங்களா, அவங்களதான் செய்வான். ஓடக்கூடாது. அவிக்கிற வாழ்க்கையில அப்படிதான். ஆண்டவரை தேடலுக்கு நேரம் இல்லை, அவருக்கு நன்றி சொல்லலுக்கு நேரம் இல்லை, ஆலயத்தவருக்கு நேரம் இல்லாத பற்றி சாத்தான் கவலையே. கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிக்கணும் பார்த்தீங்களா, துதிக்கணும் பார்த்தீங்களா, அவங்க மேலதான் கண்ணு வரும். அவங்க மேலதான் கவனமா இருக்கணும். கவனமா விழுந்துடக்கூடாது. சரிங்களா? ஒவ்வொரு விழுந்தாம இருக்கு என்ன, ஒவ்வொரு நாள் ஆலயத்தை தேடணும், அவருடைய வார்த்தை தியானிக்கணும், அவருடைய வார்த்தை கேட்கணும், அதன்படி செய்யணும், நடக்கணும். சரிங்களா? நேற்று பார்த்தோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பது கூடாத. எதுக்கு ஜெபம் பண்றீங்க? ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு என்ன செய்வாரு? பதில் தருவாருதான். அவர் என்னத்தான் பதில் தருவார்? நம்ம கடமைக்காரன் ஜெபிக்கிட்டே அது ஒரு பிரயோஜனம். அது சொல்றாரு, நீங்க ஜெபிக்க முன்பாக விசுவாசிக்கணும், என் ஜெபத்துக்கு ஆண்டவர் செய்வார் பதில் தருவார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்க. விசுவாசம் இல்லாமல் தேவன் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம் கூடாது. விசுவாசம் உள்ள ஜெபம்னா பின்னால சுகவீன பிள்ளைகளை சுகப்படுத்தும். விசுவாசம் நமக்கு சுகவீனம் வருதா, பலவீனம் வருதா சொல்லுங்க, ஆண்டவர் என் பலவீன சுகவீனம் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிறார். சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்களால் சுகமானே சுகமானே நான் சுகமானே இயேசுவின் காயங்களால் சுகமானே நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை என்னால் சந்தோஷமே நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை என்னால் சந்தோஷமே. ஏன் ஆலயத்துக்கு வரும்? அதற்கு ஒரு மாசமா அவர் எதுக்கு ஆலயத்துக்கு வரும்? எவ்வளவு வேலை இருக்கு நம்ம கிட்ட. நம்ம இடம் போல கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய எனக்கு ஒண்ணுமே நிக்க முடியும். எவ்வளவு பிரயாசப்படுறியா? ஒண்ணுமே இதுல வேலை நினைச்சு ஆலயத்துக்கு வரணுமா? ஆலயத்துக்கு எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு செலவு இருக்கு, எவ்வளவு தேவை இருக்குது. நான் இடம் போல நினைச்சேன், என் குடும்பத்தை பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுறேன். ஆனா ஒண்ணு நினைச்ச முடியுது, நிக்க முடியுது. ஆனா இதுல நினைச்சணும், ஆண்டவரை தேடணுமா? ஆண்டவரை ஆலயத்துக்கு வரணுமா? எப்படின்னா ஆலயத்தோட மகத்துவத்தை செய்யல அவங்க இன்னும் ஆலயம்னா சரிங்களா? வாசிங்க 1 புத்தகத்துல 8ஆம் அதிகாரம், 1 புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்களேன். புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பக்கம் 436 பக்கத்தில் தேவன் மெய்யாகவே
தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, பூமியில் வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. வானாதி வானங்களை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். நான் கட்டின ஆலயம் சாலமோன் பயங்கரமான ஒரு ஆள் வேணும். அந்த பிரமிக்கத்தக்க ஒரு ஆலயம் கட்டி வச்சிருந்த தங்கத்தால பூசினாரா. சாந்த பூரம் பார்த்தீங்களா, சிமெண்ட்டை போட்டு மண்ணை போட்டு அது மாதிரி அது தங்கத்தால் செய்தாரா. ஆலயத்தை கட்டி முடித்து விட்டு சாலமோன் ஆண்டவருக்கு விண்ணப்பம் என்ன பண்றா, ஆண்டவரே வானாதி வானங்களுடைய மகிமை கொள்ளாதே. நான் கட்டின ஆலயம் மாத்திரம்பா, பரலோகமே மேற்கொள்ளாது. அவ்வளவு மகிமையுள்ள ஆண்டவர், பிரகாசமுள்ள ஆண்டவர், பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு நாங்கள் செவலால 4 செங்கல் செவலால கட்டிட்டு ஆண்டவனை கூட்டிட்டு வர முடியுமா? இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் நம்ம வீட்டுக்கு கூட்ட வர முடியுமா? வருவாங்க அவரு? சாதாரண மனுஷனே நம்ம வீட்டுக்கு வர முடியாது. ஆண்டவர்கள் ஆலயத்தை கட்டி வச்சுக்கோமா. சாலமோன் என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரே நான் ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறேன்பா, உமக்காக ஆலயத்தை கட்டிட்டேன். ஆனால் பரலோகமே உடைய மகிமை கொள்ளாதே. நீ பிரகாசமான ஆண்ட ஒளிய வஸ்திரமாய் கற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவர், வானமுடைய சிங்காசனம் பூமியில பாதபடி அவ்வளவு மகத்துவம் ஆண்டவருக்கு நான் ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறேன் சொல்றாரு. வானாதி வானங்களுடைய மகிமை கொள்ளாதே. நான் கட்டின ஆலயம் ஒன்றுக்கு. ஆனா பொண்ணு ரிக்வெஸ்ட் பண்றாரு. என்ன ரிக்வெஸ்ட் பண்றாரு? வாசகம் எழுதுங்க. தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் உமது அடியான் சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மனதை கேட்டு அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வாசிங்க வேண்டுதலையும் கவனத்தில் கொண்டறலும் வாசிங்க. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. வாசிங்க. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டதும் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. என்ன விண்ணப்பம் பண்றாருன்னா, நான் ஆலயத்தை கட்டி வச்சுட்டேன் ஆண்டவரே, ஆனா நீர் இந்த ஆலயத்துல வாசம் பண்ணுவதற்கு தகுதியான ஆலயம் இல்லை. தகுதி ஆலயம் ஸ்டாலினுக்கு எங்க வீட்டில் வர முடியாது. என்ன ஒரு அந்த பேப்பர்ல செய்தி வாசிச்சேன்னா, அந்த நைனர் நாகர் இருக்காரு, அவர் வீட்டை பத்தி போட்டாங்க. 25 கோடிக்கு வீடு கட்டினார். எந்த கோடி வீடு? அவ்வளவு பிரம்மாண்டமா. அவர் உங்க வீட்டுல தங்குவாரா? அப்போ வானாதி வானுடைய மகிமை கொள்ளாது. நான் கிட்ட ஆலயமா பிரம்மாண்டமான ஆலயம் கட்டிருக்காரு. ஆனா சொல்றாரு, ஆண்டவரே நீ சர்வவல்லமையுள்ள ஆண்டவர். ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாரு. என்ன ரிக்வெஸ்ட் பண்றாரு? ஆண்டவரே இங்க வந்து எங்க ஜனங்க செய்ய போகிற ஜெபத்துக்கு உடைய கண்கள் செவியும் திறந்தே. அல்லேலூயா. எதுக்கு இங்க ஆலயம் கட்டிருக்காருன்னா, எங்க ஜனங்க எதுக்கெல்லாம் கட்டணும் நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? குட். அப்போ இந்த ஆலயத்துல வந்து எங்க ஜனங்க செய்ய விண்ணப்பத்தையும் ஜெபத்துக்கும் உடைய கண்கள் செவியும் கண்கள் செவியுமா திறந்தே. யாருக்கெல்லாம் எதற்கெல்லாம் எப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை ஆண்டை கேட்கிறார் என்று சொல்லி நாளைக்கு பார்க்க. அப்ப ஆலயத்துல கர்த்தருடைய கண்களும் அவருடைய செவியும் இங்க இருந்து ஜெபிக்கும் பார்த்தீங்களா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கேட்டு உங்களுக்கு பதிலளிக்கிற ஆண்டவராக இருக்கிறாரா? அல்லேலூயா. நீங்க அநேக ஆலயத்தை மூடி கிடக்கிறனால ஜனங்கள் சீரழிந்து போயிருக்கிறாங்க. ஜனங்க ஏன்னா ஆலயத்து மகத்துவத்தை தெரியும். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் எங்க வந்துடும்? ஆலயத்துக்கு கஷ்டம் ரொம்ப நாளைக்கு பட பாருங்க. அப்ப ஆலயத்தை சொல்றாரு, இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நம்முடைய கண்கள் செவியும் திறந்தே இருக்கணும். திறந்த விண்ணப்பம் பண்ணுகிறார். யாரு? சாலமோன்.
ஆலயத்தில் வரும்போது, ஆலயத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்கிறாராம்? கேட்டு பதிவு கொடுக்கிறார். அவருடைய சமூகத்தை காத்துள்ள பிள்ளைகள் ஒரு நாள் செய்யாதீங்க, ஆலயத்தை தேட மாட்டாங்க. ஒரு வருஷம் வாசிங்க மரியாதையின் புஸ்தகத்துல 3 அதிகாரம். மரியாதையின் புஸ்தகம் 3 அதிகாரம், இந்த கடைசி செகண்ட் பழைய பண்ண கடைசியில் 3 அதிகாரம் 14 வாசிங்க. 14 வாசிங்க. தேவனை சேவிப்பது விருதா, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? என்ன சொல்லுங்க? நான் ஆலயத்தை தேடி வருவதற்கும் அவர் சமூகத்தை காத்தெடுக்கும் எனக்கு என்ன என்ன ஆலயத்துக்கு என்ன ஒரு காரியமோ? அப்போ ஆலயத்துக்கு வருவதனால அவரை தேடினால என்ன பிரயோஜனம் சொல்லி வருகிற நாட்கள் செய்யப்படும். சரிங்களா? ஆலயம் வந்து தேவன் உலாவுகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அவருடைய கண்கள் செவிந்த ஆழத்துல திறந்தே இருக்கிற இடம். ஆகையால் நாம் எப்பெல்லாம் நோக்கி கூப்பிடுமோ, எந்த கருத்தை நோக்கி கூப்பிடுமோ, என்னுடைய செபத்துக்கு என்ன செய்யலாம்? பதிவு கொடுக்கிறான். ஆசிரியர் விழுந்தவர்கள் சமூகத்தில் காத்துற பிள்ளைகள் யார் மனநாள் படிக்கட்டும். அவருடைய கண்கள் அவருடைய செவியும் நமக்காக திறந்தே இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இதயத்தை பார்க்கிறார். நம்ம இதயத்தை பார்க்கிறார். எதற்கான ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்? ஏன் அவரை தேட வந்திருக்கிறோம்? எந்த நோக்கத்தை வந்திருக்கிறோம்? அவர் அறிந்து வச்சிருக்கிறார். சொல்றே, உன் வாயில் வருகிற வார்த்தை என்ன பேச போகிறாயோ என்று சொல்லி அவருக்கு என்ன செய்யணும்? முன்னோட்டியே தெரியும். ஆலயத்து வருகிற உங்க மனசை அவர் அறிந்து வச்சிருக்கிறார். உங்க தேவையில அறிந்து வச்சிருக்கிறார். உங்க விருப்பங்களை அறிந்து வச்சிருக்கிறார். உங்க வாஞ்சி அறிந்து வச்சிருக்கிறார். ஆகிய அவர் சமூகத்தில் வந்த பிள்ளைகளை அவர் வெறுமையா அனுப்பதில்லை. அவர் சொல்றாரு, நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால நம்ம திருப்தியா இருக்க மாட்டோம். நம்முடைய ஆலயத்தின் நன்மைனாலும் நம்முடைய ஆலயத்தின் சம்பளத்தினாலும் நம்ம திருப்தியா இருக்கணும். அந்த பிள்ளைகளை அவர் ஒருபோது வெட்கப்பட்டு போக விட மாட்டாங்க, ஒருபோது சிரமப்பட்டு போக விட மாட்டாங்க. இந்த இரவுல ஆண்டவரே, என்னை தெரிந்து கொள்றீங்கப்பா, என்னை அழைத்து வந்திருக்கீங்கப்பா, என் பாவத்தினாக்கு மன்னிச்சிங்க ஆண்டவர். இந்த இரவுல நீ ஒருவரே என்னை காண்கிற ஆண்டவர். என் குடும்ப சூழ்நிலைகள், என் பிள்ளைடைய வாழ்க்கையில, என் பிள்ளைய எதிர்காலம், என் பிள்ளைய தேவைகள், என் குடும்பத்தின் தேவைகள், நான் எதிர்பார்த்த காரியம் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கீங்கப்பா. ஏன்னா மனுஷ முகத்தை பார்ப்பான், நீ இதயத்தை பார்க்கிற ஆண்டவர்ப்பா. இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறேன், நான் வந்தமா திரும்பி போதாங்க உடைய கர்த்தனை அர்ப்பணிக்க சொல்லுவோம். வாதையுந்த கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு, ஆட்டுக்குட்டி சாத்தானை ஜெயித்து விட்டு, ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றியுண்டு. நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றியுண்டு. வாதையுண்ட கூடாரத்தை அணுகாதே மகளே, பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகளே. மகா இருக்கும் வசனம் தருங்க. எங்களை தெரிந்து கொண்டீங்க, எங்களை அழைத்தீங்கப்பா. நம்முடைய ஆலயத்தில் தூணாக நிற்க கிருபை செஞ்சீங்க. நம்முடைய ஆலயத்தின் நன்மையினாலும் நம்முடைய ஆலயத்தின் சம்பளத்திலப்பா நிரப்பனக்காக சோத்திரப்பா. அந்த பிள்ளைகள் வந்தனமா போகக்கூடாதப்பா. நம்முடைய ஆலயத்தின் நன்மையில திருப்தியை கேட்படியா ஜெபிக்கிறப்பா. கேட்ட செவிகளை ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்தை சிவந்த பிள்ளைகளுக்காக
ஆண்டவரே காயப்பட்ட கருத்தை வைத்து தொட்டு சுகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனத்தை நீக்கி போடுங்க. இப்படி பலத்தால் எடுக்கட்டேன். இப்ப சமுத்திரம் சொல்கிறோம், பிரியாத தேவன் இந்த இடம் முழுவதும் எங்க திருச்சபை பிள்ளைகளோடு கிராமத்தில் ஜனங்களோடு இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். தகப்பனை கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கிற போல அப்பா எங்க மேல பிரிய வைத்து நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா. எத்தனை பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதியோடு கவலையோடு கண்ணீரோடு எத்தனை பிள்ளைகள் தூக்கம் இல்லாம இருக்கிறார். கவலை துன்ப துயர வேதனை தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கிப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமாதானத்தையும் உடைய சந்தோஷத்தையும் உடைய ஆசத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே தூக்கத்தை கொடுத்து பிள்ளை ஆசதிக்க முடியாது. நம்முடைய கண்களுக்கும் மண் கண்களுக்கும் சத்தும் கிரியைகளுக்கும் அந்தார சக்திகளுக்கும் கொள்ளை நோய்க்கு விச ஜந்துகள் விச கிருமிகள் எங்க கிராமத்தின் இயற்கை எங்க கிராமத்தின் நாலு மக்களையும் இப்படி தூதரட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க ரத்தப்பட்டைகள் மேலே எடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய முத்துரை எங்க கிராமத்து மேலே தொற்று பிள்ளைகளை போடுங்க. இந்த இரவுல இப்படி வருகை இருக்கும் என்றால் இப்படி வருகை எடுத்துக்கொள்ளும்படியே ஆயத்தப்படுத்துங்க. இந்த இரவுல இப்படி வருகை தாமதிக்கும் என்றால் நாளை தினத்துல அதிகால வேலை துதிக்கு துதியுடைய எலும்புகளுக்கு உதவி செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, நானும் உம்மை பார்த்து ரட்சகா வேண்டேன் ஆடையேன் பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் எந்த நேரமும் எனது வாழ்க்கையிலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல நன்மைகள் விடவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பற்றி திரும்பி சொல்லுவோமாக. அல்லேலூயா.